மகா கிருபையும் இரக்கும் நிறைந்தவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிரியதேவளாய் கடந்து வந்து ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, சாட்சி பகுதி, அறிவிப்பு பகுதி, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவர்களை. சத்தியத்தையும் மறுபடியும் சத்தியமுக விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் உடைய வார்த்தை அனுப்பி எங்களை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, ஆற்றுவீராக, தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை தகுதிப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ள ரத்தாரை கழுவுங்க, சுத்திகரிங்க. எங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுகள், பார்வைகள், செயல்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் ரத்தாரை கழுவுங்க, சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது ஏன் மாத்திரமல்ல, இங்க வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, கால தாமதமாய் வருகிற பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராங்க ஆண்டவரே. இந்த ஒரு விசை கூட ஆண்டவரே ரத்தாரை கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் போய் தொழுது கொள்ள தேவன் நீர் கிருபை செய்வீராகப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மெய்ப்பெரும் ரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அலைஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்று பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 சிங்காசன நியாய தீர்ப்பு இமேஜ். ஹல்லேலூயா. அதை நீங்க டிவில போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன போடப்பட்டிருக்கிறது? அந்த படிச்ச வசனத்துல திருப்பி வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீங்க அந்த இமேஜை போடுங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டே, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பூமியில ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா நல்லா பிரைட்டா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் இமேஜ் போடுங்க. அதுல ஒரு சைடு வெள்ளை சிங்காசனமும் இன்னொரு சைடு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஹல்லேலூயா சிலுவை காட்சியும் இருக்கும். ஆமென். இந்த வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். அந்த இரண்டாவது இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா பில்டிங்கா இருக்கா?
ஒரே மக்கள் கூட்டமா இருக்கா? அல்லேலூயா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிலுவை காட்சி இருக்கு. ஆமென். சோ பூமிக்கும் அங்க இருக்கக்கூடிய பரலோகத்திற்கும் நடுவுல இந்த சிலுவை காட்சி போடப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையில யார் யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் அந்த சிலுவைக்கு அந்த பக்கத்துல பாருங்க, தங்கமயமான வீடுகள், தங்க வீடுகள், தங்க வீதிகள். இங்கே 1 கிராம் 12,000 ரூபாய். அங்கு 1 கிராம் இல்ல, ஆண்டவர் நமக்கு தங்கத்திலே வீடு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தங்கத்தெல்லாம் கழட்டி போட்ட மக்களுக்கு உன் வீடே தங்கமா ஒண்ணு கொடுக்குறியான். தங்கமே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தங்கத்தின் மேல ஆசை இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ற ஆண்டவர்? என் தங்கமே, பரிசுத்தமா வாழ்ற என் தங்கமே, அல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்க என் பிரியமானவனே, பிரியமானவளே, உங்களுக்கு நான் வைத்திருக்கிற வீடு தங்கமயமான வீடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை. சொல்லுங்க, இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த பூமியில இங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே நெருங்க கிடையாது. எல்லாம் இயேசு. கையில உயர்த்தி சொல்லுவோமா? எங்கேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கையில உயர்த்தி எல்லாம் சுசிலம்மா, கையில உயர்த்தி எல்லாம் இயேசு, இயேசு. சத்தமா உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். இந்த பூமியில நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கட்டுற பங்களாலாம் தூக்கி நான் போறேன், நான் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இந்த பூமியில நம்ம விட்டுட்டு தான் போக போறோம். ஆமென். 1000 ஏக்கர் இருந்த அம்மா கூட சும்மா போனாங்க. அல்லேலூயா. 1000 ஏக்கர் வைத்திருந்த அம்மா கூட சும்மா போனாங்க. ஒரு காலத்துல வருகிற நாட்கள்ல சுனாமி வந்தாலும் சரி, இல்ல இன்னும் ஈசிஆர் ரோட்ல இருந்து பள்ளிக்கரண சதுப்பு வரைக்கும் ஈசிஆர் வரப்போதான். அடுத்த ஈசிஆர் நம்ம தான். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஈஸ்வரில் என்ன ரேட்டு போதுமா பாஸ்டர்? கோடி கோடிக்கா போகுது. 7 கிலோமீட்டர் வந்து கடல் எங்க வரப்போதான்? உள்ள வரப்போதும். அப்ப கடல்ல புதைச்சல ஆட்கள் என்ன எங்க இருப்பாங்க? பத்திரமா லிப்ட் தூக்கி மேலே தூக்கி வச்சிருவாங்களா? அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல, ஞான தங்கமே. அல்லேலூயா. இந்த பூமியில நீ பளிங்கு மாளிகை கட்டலாம், காதல் கோட்டை கட்டலாம், அல்லேலூயா, கல்லறை கூட நல்ல தங்கத்துல கூட பூசலாம். ஆனா எல்லாம் ஒரு நாள் மாயை, எல்லாம் மறைந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இந்த சிலுவை பாதை, அல்லேலூயா, நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. அல்லேலூயா. அந்த பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் இடுக்கமான பாதை, விசாலமான பாதை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பாடுகள் மத்தியில் தான் தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஆகவே அந்த பாடுகள் வழியா தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா சதை கிழிக்கப்படும், சுத்தம் பண்ணப்படும், தைக்கப்படும், அது ஆறும். அல்லேலூயா. அப்புறம் பரலோக வாழ்க்கைக்கு போகும்பொழுது இந்த பூமி எப்படி இருக்கு? நல்லா சுகபோக வாழ்க்கை, காரு, பங்களா, அப்படியே லைஃப் என்டர்டைன்மெண்ட் தான். இதெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்ம கொண்டு வைத்திருக்கிறார். நாம கரைப்படக்கூடாது, கரைத்திரை அற்றவளாய் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். ஏனென்றால் வெள்ளை சிங்காசனத்துல, அல்லேலூயா, நியாய தீர்ப்பு ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. அப்ப ஆதாம் முதலிருந்து கடைசி இருக்க உண்மையா இருக்க மனுஷ வரையிலும் எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எப்படி இருக்கோம்? கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். அப்ப இந்த பூமியில யாரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்க,
யாரு? ஏமேன், அந்த சிலுவையின் பாதை பாருங்க. அல்லேலூயா. ஏமேன், கொஞ்சம் மக்கள் தான் போறாங்க, அதுல திரளான மக்கள் இல்ல. ஏமேன், இதே சினிமாக்கு போலாம், ஒரு பார்ட்டிக்கு போலாம், ஊட்டிக்கு போலாம் அப்படின்னா 50, 60, 100 பேர் வருவாங்களா இல்லையா? ஆனால் சிலுவையின் பாதையில போகணும் அப்படின்னா டைம் இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. நேரம் இல்ல பாஸ்டர். ஏமே, நீ பொறுமையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமென். மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய எண்ணெயும் தீவெட்டியும் வைத்திருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாரு? மணவாளன் கூட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இல்ல? என்னையே கேக்குறீங்களா? என்ன இல்ல? என்னையாம கேள்வி கேட்கிறேன்? நான் உங்களை கேட்கிறேன், என்ன இல்ல? அல்லேலூயா. என்ன பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு பெரும் தொல்லையா போச்சு? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. எப்படி? தீவெட்டியும் எண்ணெய் வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா மணவாளன் வருவாரு 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 வருவாரு, பார்த்து 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 கண்கள் பூத்து போயிடுச்சு இல்லையா? அதே போல நெருப்பு என்னாச்சு? அமிஞ்சு போயிடுச்சு. அப்ப தான் கையில வைத்திருந்த எண்ணெயை எடுத்து ஊத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்போ வருவாருன்னு தெரியாது ஆண்டவர். திருடனை போல சொல்லிட்டு வருவார். நேத்து யூடியூப்ல பார்க்கும்போது சொன்னாங்க, மா நான் அடிப்பட்ட யாராச்சும் இருக்கீங்களா, உதவிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கவு தட்டி அடிப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணு கத்தினுக்குது சிசிடிவி கேமரால. காலையில் எழுஞ்சி பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லுது, எவனும் கதவு திறக்க மாட்டானுங்க. பொம்பளைங்க சத்தம் கேட்டா ஒடியாந்துருவானுங்க பார்த்தாங்க. இன்னைக்கு பொம்பளைங்க சத்தம் கூட கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆபத்துன்னு போனா நமக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. அதுலயே போய் ஒரு ஆளு அங்க திருட்டு பசங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க, யாரும் கதவு திறக்கவில்லை, கம்னு போயிட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு அதை நியூஸ்ல எடுத்து போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போலதான் திருடன் எப்படி இருப்பான்? அழிக்கவும் கொல்லவும் வரான்ல. இந்த பூமிக்குரியவர்கள் நாம் அல்ல. ஏமே, நானும் சொன்னாரு, என்னோட வருகை எப்படி இருக்குன்னா திருடனை போல சொல்லிட்டு வர மாட்டார், சொல்லாம கொள்ளாம வருவார். ஆனா நாம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப எண்ணெயும் நெருப்பும் என்ன இருக்கு கையில? தீவெட்டியும் எண்ணெயும் வச்சிருக்கிறவங்க எங்க போனாங்க? ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. உனக்குள்ள அக்னியும் அபிஷேகம் இருக்குமானால் இந்த பூமியில இருக்க வேண்டிய ஆள் நீ அல்ல. அல்லேலூயா. உனக்குள்ள அக்னியா இருக்கணும். அக்னியா இருக்கிறோமா? அல்லேலூயா. காத்து போன பலூன் மாதிரி இருக்கிறோமா? அக்னியா இருக்கணும், அக்னியாய் மாறணும். அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். ஆமே பாஸ்டர், எண்ணெயை தீவிட்டு அப்ப நான் நெருப்பும் தீவெட்டியும் எண்ணெயை ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்க முடியுமா பாஸ்டர்? அல்லேலூயா. நீங்க அக்னியா இருக்கணும், உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். ஆமேன். அக்னியா இருந்து அபிஷேகம் எல்லாம் போச்சு, அபிஷேகம் இருந்து அக்னியா எல்லாம் போச்சு. ஆமே, நீங்க அக்னியா இருக்கணும், அபிஷேகத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அக்னி இருக்கும்போது பூச்சி எதான் வருமா? பூரா வருமா? பல்லி கர்ப்பம் பூச்சி தான் வருமா? அல்லேலூயா. அப்ப மற்ற விஷயங்கள் வருது எப்படி? நீ அக்னியா இருந்தா இருப்பாயானால் அப்ப ஒண்ணு இல்ல பாஸ்டர், ஏதோ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கு, ஏதோ ஒரு இச்சையான காரியம் வந்துட்டே இருக்கு. எப்படி நீ அக்னியா இருந்தா எப்படி வரும்? How is it possible to enter your life? வாழ்க்கையில எப்படி அந்நிய காரியங்கள் நுழையும்? எப்படி உன்னை தீட்டுப்படுத்தும்? மோசம் போக்குற இச்சை எப்படி உனக்குள்ள வரும்? பாவம் எப்படி உனக்குள்ள வரும்? நீ எப்படி இருக்கணும்? அக்னியா இருக்கணும். அப்ப பாவம் வருது, பூரா வருது அப்படின்னா நீ எப்படி இல்ல? நல்லா தண்ணியை அடிச்சுக்கிட்டு தண்ணியில மிதக்கிற மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது அப்படின்னு சொன்னோடனே ரோட்ல ஒருத்தர் வந்து அங்க இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாரு. திருப்பி சட்டெல்லாம் தூக்கின்னு உட்காந்து டான்ஸ் ஆடுறாரு. எப்படி அப்புறம் பார்த்தா திருப்பி பார்த்து சட்டெல்லாம் கழட்டி போட்டு டான்ஸ் ஆடுறாரு. அது எப்படி கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஆடினுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்பா நீ ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷர்ட்டு எல்லாம் நல்லா கிளாஸா போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து அப்புறம் பாட்டு பாடினார். அல்லேலூயா. ஆமென். அது பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷ கரிகாலனை பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து ஸ்டேட்டஸா போட்டுக்கிறார். அதே போல ஒரு தம்பி மாலை போட்டிருக்க தம்பி, அவன் ஃபேன் ஆயிட்டான். அந்த தம்பி என்ன பண்றாப்புல, அல்லேலூயா, கர்த்தரையே பாடு சக்கரையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி பாடினார். அப்ப இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory.
ஆமென். அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையின் காட்சி. ஆமென். அப்ப அந்த சிலுவையின் காட்சி, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க போக வேண்டிய பாதை எப்படி தெரியுமா இருக்கணும்? அது பரிசுத்த பாதையா இருக்கணும். அப்ப பரிசுத்த பாதையா இருக்கணும்னா, நீங்க அந்த சிலுவையின் வாழ்க்கையில் தான் நீங்க கடந்து போகணும். ஏன்னா, அந்த கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் இருக்கு தெரியுமா? உன்னை என்னை மீட்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில, உலக சந்தோஷத்துல, உலக பாவத்தை சிக்காதபடி உன்னை மீட்டெடுத்து பரலோக வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு போகப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, ஆமென். பூமிக்கும் பரலோகத்துக்கும், அல்லேலூயா, ஆமென், இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கணக்கு பண்ண முடியுமா? எல்லாம் ராக்கெட் விட்டாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் ராக்கெட் விட முடியும். ஆமென். சூரியனுக்கு போய் ராக்கெட் விட முடியுமா? அது கிட்ட போறதுல இது காலி ஆயிடும். இந்த சூரியனை படைத்தவர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பூமியில இருந்து உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக போறாருன்னா அவர் தான் இயேசு. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஏசப்பா இல்லாம, அவர் ரத்தம் சிந்தது இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாதுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அப்ப நாம அவர் ரத்தத்தால கழுவப்பட்டால் மாத்திரமே, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மாத்திரமே, அக்னியாக அபிஷேகமாக நம் வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு, அல்லேலூயா, நாம் பரலோக வாழ்க்கைக்கு நேராக போக முடியுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு காட்சி படிக்கற்ற, அல்லேலூயா, 3வது இமேஜை பாருங்க. ஆமென். எங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கூட்டத்தால் கூட்டமா போறாங்க. அப்படியே நல்லா சகப்பா இருக்கு. ஒரு சில பேர் தேவதூதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறதையும் அது நடந்து போகிறதையும் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஒன்று பரலோக வாசல், இன்னொன்று நரக வாசல். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நரக வாசல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பி, அல்லேலூயா, எல்லா சுகபோக வாழ்க்கை எல்லாமே இருக்கு. அதுதான் இன்னைக்கு மக்கள் கூட்டமா போறாங்க. ஆனா பரலோக வாழ்க்கையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் தான் போறாங்க. ஆண்டவர் எவ்வளவு ஃபில்டர் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த பரலோக வாசல்ல போதிக்கிற நானானாலும் சரி, அல்லேலூயா, வாழ்கிற இந்த பூமியில வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல், இயேசு இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், பாவமன்னிப்பு இல்லாமல் நாம் பரலோக வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். நம்ம மத்தியில சகோதரர் வந்திருக்கிறாங்க. அவன் மகளுடைய அப்பா. அந்த அவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். எத்தனை ரவுண்டு இன்டர்வியூ தெரியுமா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாம் பண்ணி தான் போனோம். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அவ்வளோ என்ன செய்கிறாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்கன்னா 100 பேர் இன்டர்வியூ கால் பண்ணி அந்த 100 பேரை செலக்ட் பண்ணி அந்த 100லேருந்து 50 ஃபில்டர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. அந்த 50 ஃபில்டர் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு 25, அந்த 25 ஃபில்டர் பண்ணி 10 பேர் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க. அப்ப ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கே இப்படி. அல்லேலூயா. ஆமென். சென்னையில நம்ம ஐபிஎஸ்எம் சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்துறாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஆமென். நம்ம சபைக்கு ஒரு 50 தட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. அந்த 800 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதுல வெறும் 8 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுத்து சென்னையில இருந்து நாங்க போறோம். எத்தனை ஊழியக்காரங்க? 800 பேர். அல்லேலூயா. அதுல அந்த 8 பேர்ல நானும் ஒருத்தர். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பார்க்கறாங்க, எந்த அளவுக்கு இந்த பாஸ்டர் உண்மையா ஊழியம் செய்யறாரு, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு எல்லாம் பார்க்கறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய இவங்களே செலக்ட் பண்ணி எனக்கு போக்குவரத்து செலவும் கொடுத்து, அவங்க கொடைக்கானல் எங்களுக்கு ரூமும் கொடுத்து, அல்லேலூயா, 2 நாள் என்ன செய்யறாங்க, கன்வென்ஷன்ல கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறம் எங்களை செய்ய போறாங்க, ஒரு கொடைக்கானலை சுற்றி காட்ட போறாங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்றீங்களா? ஆமென். என் மனைவி கூட நான் சொல்லவே இல்லை. ஒன்லி ஆண்கள் மாத்திரம்தான், பாஸ்டர்மாலாம் இல்லை. ஏன்னா இங்கே தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அங்கே என்ன செய்ய போறாங்க, ஒரு 800 பேர் அங்கே வர வைக்கிறாங்க. அதில் எங்கே செய்கிறாங்க, சென்னையிலேருந்து 8 பேர்,
ஆமென். இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு 800 பேரை கொண்டு போறாங்க. அதே போல தான் இதுக்கே இவ்வளவு ஃபில்டர் பண்ணி கொண்டு போறாங்கன்னா, பரலோகத்துல நம்ம போறோம்னா சாதாரண விஷயமாங்க. மாசு இருக்கக்கூடாது, தூசு இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம பரலோகம் போக முடியும். பரலோகம்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன்னா, இங்க பாருங்க, மூன்றாவது ஒரு பக்கம் ஹெவன், ஒரு பக்கம் ஹெல்லுக்கு போற 2 பாதை இருக்கு. லைஃப் ஆஃப்டர் டெத். ஆமென். நம்ம வாழ்க்கையில மரிச்ச பிறகு நம்ம எங்க போக போறோம்? நீ மரித்தால் எங்கே போவாய்? ஆமென். கேள்வி கேட்ட எல்லாம் மௌனமாகறீங்க. நான் மரிச்சா எங்க போவேன்னு கேள்வி கேட்கிறேன். அல்லேலூயா. எப்படி போக முடியும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வர காலதாமதம் ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா? இப்போ எங்கள் லட்சுமி அம்மாவும் இருக்கிறாங்க, கார்த்திகா இருக்கு, இப்படி எல்லாருமே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வயசு ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை நமக்கு சில பேர் ஏஜ் ஆன பிறகு மரிக்கக்கூடிய தருவாய் இருக்கு, சில பேருக்கு பாதியில மரிக்கக்கூடிய தருவாயில இருக்கு. 6லும் சாவு, 60லும் சாவு, 100லும் சாவு. யாருக்கு எப்போல்லாம் மரணம் வரலாம். ஆனால் ஆமென், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். எங்க? இளைப்பாறுதலில். ஆமென். கிறிஸ்தவர்களாய் பாக்கியவான்களாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் இளைப்பாறுதல் இருப்பாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கிறதான வேளையில 2 கல்லர்கள் சிலுவையில அறையப்பட்டார்கள். அதுல ஒரு கல்லன் பரியாசம் பண்ணா, ஒரு கல்லன் என்ன பண்ணா, ஆண்டவரே நீர் வரும்போது ராஜ்யத்தில் அடியனை நினைத்துக்கொள்ளும், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பின ஒரு கல்லனுக்கும் விசுவாசித்த ஒரு கல்லனுக்கும் ஆண்டவரே ஜெபம் பண்ண அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு ஆண்டவர் அந்த கல்லனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். பரியாசம் பண்ண கல்லனுக்கோ ஒண்ணுமே இல்லை, பாதாளம் தான். அல்லேலூயா. ஆமென். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவருக்கு அப்படி இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அவர் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது யாரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, யாரெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு வேஷம், சர்ச்சில் விட்டு வெளியே போனா ஒரு வேஷம். அல்லேலூயா. ஆமாம். அங்க அந்த ஆக்ட் பண்றவங்கலாம் கூட்டு போக மாட்டார். நீ நடிச்சது பூமியிலே போதும்ப்பா, பூமி கரெக்டா இருக்கும், பரலோகத்துக்கு அங்க போய் என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. பூமியில ஒன்னா நடிக்கலாம். ஆமென். சபையில ஸ்தோத்திரம்பா, பிரைஸ் லார்ட்ப்பா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவர் பைத்தியம், சும்மா நகத்தை கட் பண்ணு, நெயில் பாலிஷ் போடாத, ஸ்டைல் பண்ணாத, முக்காடு போடு, அத்தை பண்ணு இத்தை பண்ணு, ஒரே டார்ச்சர் பண்றாரு. பிரைஸ் லார்ட்ப்பா, அல்லேலூயா. அப்புறம் அங்க போனா அவர் ஒரு பைத்தியம்பா. ஆமென். கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க என்னென்ன பண்றீங்களோ, ஜீவ புஸ்தகம்னு ஒரு பேர் இருக்கு, ஞாபக புஸ்தகம்னு ஒரு பேர் இருக்கு. அல்லேலூயா. 2 புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் எப்போ உங்க பேர் எழுதப்படுது? ஞானஸ்தானம் எடுத்த உடனேயும் உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல ஏஞ்சல் அப்படின்னு பேர் எழுதுறாரு. ஞானஸ்தானம் எடுத்து 3 மாசத்துல ஏஞ்சல் ஆடுது ஊஞ்சல். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன ஆகுது? ஞானஸ்தானம் எடுத்த உடனே பக்தி, பரவசம், பரிசுத்தம் அப்படியே ஃபயரா மாறணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல இறங்கினாராம். அல்லேலூயா. அப்ப நீ எப்படி இருக்கணும்? அக்னியா இருக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். அப்ப அந்த ஊஞ்சல் அதெல்லாம் வருமா? அல்லேலூயா. வராது. நான் மகள் செல்லமா சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காங்க. ஏதோ மகள் மட்டும் தான் குற்றவாளி, நாங்களாம் ஒஸ்தி அப்படின்னு நினைக்காதீங்க. யார் யார் ஒஸ்தி, யார் யார் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும். எனக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் இங்கே உட்காந்து நான் கற்று போகிறேன், பிரசங்கிக்க போகிறேன். நான் பிரசங்கிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் நீங்கள் வெளியே போன பிறகு எப்படி இருக்கீங்க அதை எழுதுவார் ஞாபக புஸ்தகம். இந்த மகள் ஏஞ்சல் கல்லூரிக்கு போனாள், செல்ஃபி எடுத்தாள், ஸ்டேட்டஸில் போட்டாள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு? விளம்பரம். ஷோ. இந்த ஷோலாம் காட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை போடுங்க. உங்க வாட்ஸ்அப்ல தேவனுடைய வார்த்தை நான் அனுப்புறேன்னா அந்த வார்த்தையை போடுங்க. அல்லேலூயா. அப்ப பார்த்துங்க, ஐயோ
அதுவா? அது எப்போ? அல்லேலூயா கேஸ். பிசாசு வரமாட்டான் அவங்ககிட்ட. அபிஷேகம் இருக்கா, அக்னி இருக்கா, பிசாசு வந்தாலும் வருவான், ஓடி போயிடுவான். ஆமென். ஏனென்றா இஸ்ரவேல் ஜனங்களே அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் மூடி பாதுகாத்தார் அல்லவா? அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கு? சற்று யோசிச்சு பாருங்க. நீங்க அக்னியா இருக்கணும், அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல அந்த இமேஜ் பாருங்க, லாஸ்ட் இமேஜ் அந்த வேர்ல்டு உலக உருண்டையும் போட்டு அம்புக்குறிலாம் போட்டு அமைச்சிருப்பேன். எந்த அம்புக்குறி? நீங்க ஏதோ வேற அம்புக்குறி நினைச்சிடாதீங்க. சில பேர் காதல் அம்புக்குறிலாம் விட்டுனுக்குறாங்க. அல்லேலூயா. உலகம் முழுவதும் அப்படிதான் இன்னைக்கு. அல்ல, அது மோசமான அம்புக்குறி. இங்க பாருங்க, பூமிக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஆன்மா மரணத்திற்கு முன் சுத்திகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம மரணத்துக்கு சாகத்துக்கு உள்ளாகவே நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். ஆலயம் என்பது என்னது? இட்ஸ் a ஒர்க் ஷாப். இதுல உங்களை சுத்திகரிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீங்க அக்னியா இருந்தீங்கன்னா பிசாசு வருமா? வியாதி வருமா? கட்டுகள் வருமா? போராட்டம் வருமா? நிந்தை வருமா? அவமானம் வருமா? நான் கேள்வி கேட்டுனுக்கிறேன், அப்படியே அமைதியா உட்காருங்க. வருமா? எப்படிங்க வராது? யா பார்த்தீங்களா? பாசம் வந்து நான் அக்னியா இருக்கிறேன், அதனால வராது. துன்பம் வருமா? துயரம் வருமா? அல்லேலூயா. நேற்று கூட அந்த நல்ல ஒரு தம்பி அந்த சூசை சொன்னாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? இப்போ ரெபேக்கால்னு பேர் வச்சோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி பேர் என்னம்மா? விக்னேஸ்வரிய ஆண்டு ஒப்பு கொடுத்து ரெபேக்காலா மாத்திட்டோம். ஆமென். இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? வெசவுஷியா. என்ன? விசுவாசி. ஆமென். அப்ப துன்பம் வருமா? நான் சொல்லும் போதுதான் நீ விசுவாசின்னு சொல்லணும். நீ யாரு? விசுவாசி. துன்பம் வருமா? துயரம் வருமா? கஷ்டம் வருமா? போராட்டம் வருமா? நிந்தை வருமா? அவமானம் வருமா? நீ யாரு? விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இவை எல்லாம் வந்தாலும் இவை எல்லாம் உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். அதுக்கு நீ இருக்கணும். எப்படி? அக்னியா இருக்கணும். அல்லேலூயா. நீ அக்னியா இருந்தா இப்பேற்பட்ட போராட்டங்கள் வராது, நிந்தை அவமானங்கள் வராது. ஏன்னா நீ யாரு? விசுவாசி. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் விசுவாசத்தால் நீதிமான் எங்கும் எங்கும் பிழைப்பார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே விசுவாசத்தால் நீதிமான் எங்கும் எங்கும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? சுத்திகரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ஏனென்றால் இன்னும் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கல? 1 2 3 4 5 6. அல்லேலூயா. தோத்துறான். அம்மா வீட்டை மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா? கை தூக்கவே இல்லையே. 7. ஆமென். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது 16 வயது. 16 வயதுல பருவம் அடைஞ்சாங்க சொன்னாங்க. எனக்கு ஞானம் வந்தது. அல்லேலூயா. ஞானத்துக்கு பின் ஸ்தானம். நான் போய் ஞானஸ்தானம் எடுத்தது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லையா, நானும் என் தேவனும். இப்போ 16 வயசுலயே நான் பழுத்த பழமா ஞானவானா மாறிட்டேன். அப்ப இன்னும் நானே என் அக்கா பையனும் 16 வயசுல எடுத்துட்டோம். நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், அவன் வேலைக்காரனா இருக்கிறான் கம்பெனியில.
அல்லேலூயா. ஆனா இங்கேயும் ஊழியம் செய்கிறான். ஆமென். எல்லாம் இசை வாசிக்கிறது ஒரு ஊழியம்தான், கீபோர்டு வாசிக்கிறதும் ஒரு ஊழியம்தான், எல்லாமே ஊழியம்தான். ஆமே, மைக்கு பிடிச்சா மட்டும் ஊழியம் கிடையாதுங்க, பாதம் கழுவுதலும் ஊழியம்தான். அவன் ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பாதமும் கழுவணும், மைக்கையும் பிடிக்கணும். சில பேர் மைக் தான் பிடிப்பாங்க. நான் யார் நினச்சிட்டு என்ன போயிட்டு இதெல்லாம் பெருக்க சொல்கிறேன், கழுவு சொல்கிறேன்? நான் யார் தெரியுமா? நான் படித்த படிப்பு ஒன்றும் கிடையாது, நாக்க வழிக்கு கூட பிரயோஜனம் கிடையாது உன் படிப்பு. அல்லேலூயா. படித்தவனே பெருமை பீத்திக்க கூடாது. அல்லேலூயா. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் நான். அல்லேலூயா. ஆமென். MBAல 10 அரியர் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் டிகிரியை பாஸ் பண்ண முடியாது, கிருபை செஞ்சாங்க. என்னப்பா 10th நேரம் +2 எழுதாமல் போயிட்டீங்களா? +1 +2 பாஸ் பண்ண முடியாது, கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. டிகிரி அல்லேலூயா. ஐ மாஸ்டர் டிவினிட்டி எல்லாருக்கும் முடிக்க முடியாது, கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. இப்போ எனக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு பரிந்துட்டாங்க. எனக்கு வேணாங்க உங்கள் பட்டம், எனக்கு பரலோகமே போதும். அல்லேலூயா. ஆமென். பட்டத்துக்கு அலைகிற ஆட்கள் நான் அல்ல. அல்லேலூயா. பரலோகத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அப்போ இன்னைக்கு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஏமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த சுத்திகரிப்பு என்பது என்னன்னா, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நடுவில் துண்டித்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அது என்னங்க துண்டித்தல்? எதோ புரியுதா? பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் சுத்திகரிப்புக்கும் நடுவில் துண்டிப்புன்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்க. அழுக்க தூக்கி அக்கலை வச்சுக்கின்னு சோப் போட்டுங்க கழுவுறது நல்லா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை விடுதமா இருக்கு, அழுக்கு ஃபுல்லாக சொக்காக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஆனால் சோப் போட்டு குளிக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, அது என்னைக்கு இருந்தாலும் நாத்தம் தான். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்கிற மனுஷன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் தேவையில்லாத காரியங்களை துண்டிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு, கட் பண்ணு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நேராக பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணுகிற, பாவத்தை உண்டு பண்ணுகிற பாவமான காரியங்கள் என்ன என் வாழ்க்கையில இருக்கு, அதை துண்டித்து, அதை கட் பண்ணி எரிகிற அக்கினில போடு, சுட்டெடுத்து போடு. அல்லேலூயா. நாம பாவத்தோடு பரலோகம் போக முடியாது, பரிசுத்தத்தோடு தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கு எல்லாத்தையும் கட் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு தோட்டக்காரனா ஒரு மெய்ப்பரா இங்க வைத்திருக்கிறாரு. இனிமே இந்த செடி எப்படி இருக்கு? அல்லேலூயா. நீங்கெல்லாம் யாரு? ஒரு செடி. ஆமென். விதையாக விதைக்கப்பட்டு இப்போ நீங்க என்ன செய்றீங்க? செடியாக வளர்றீங்க. சில பேர் முளைச்சு 3 இலை விடல. அல்லேலூயா. அது பண்ற அல்ட்ராசிட்டி இருக்குது. அப்பா. எங்க அக்கா பையன் தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா, நாங்கள் KK நகரில் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாம் ஒயிட் நைட் போட்டுருந்தோம். ஆமென். அப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா என் கூடயே வருவான் போவான், தூக்கி வளர்த்தாங்க. அவனுக்கு ஒயிட் கலர் ஜிப்பெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவன் சரியில்லை, அது நிறைய பேர்லாம் வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நேர்முழங்கால் போட்டு அப்படியே வந்து சர்ச்சில் வந்து உட்காந்தான். அவனை பார்த்துன்னு எனக்கே பயபக்தி வந்துருச்சு. ஐயோ பரவாயில்ல, இவனை போல ஒரு நல்லவன் இல்லைப்பா, எல்லாம் அப்படியே வந்துக்கிறான். அல்லேலூயா. பெரியவன் தனுஷ் கிடையாது, அவங்க அண்ணன் தீபக். ஆனால் நாட்கள் போக 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 பார்த்தீங்கன்னா முடி ஃபங்க் வந்துச்சு, காதில் கம்பல் வந்துச்சு. அல்லையா. மூக்கில் குத்திக்க வேண்டியதானே. ஆமென். அதுக்கப்புறம் பேண்ட்டு கீழே இறங்கிச்சு, அவங்க போடுற இன்னர் வெளியே தெரிஞ்சிச்சு. அப்புறம் பைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஏன் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களே. அல்லேலூயா. ஆமென். ஏன் சீட் இப்படி தானே இருக்கணும்? இப்படி யாருன்னா இருப்பாங்களா? யாருக்கு அந்த சீட்? யாருன்னா பேரண்ட்ஸ் என்ன உட்காந்து போக முடியுமா? அவங்க அம்மா உட்காந்து போக முடியுமா? அல்லேலூயா. சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி அங்கே மெசேஜில் பாசிட்டிவ் பேசினுக்கிறார். ஆமென். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து மகளுடைய அப்பாவை சொல்ல முடியுமா? அவங்க அப்பா அப்படி தான் பைக்கை வந்து கொடுத்துக்கிறாச்சு தம்பிக்கு, பிள்ளைக்கு. இன்றைக்கி இவர் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் வச்சுக்கிறாங்க பைக்கை. ஆமென். நான் வண்டியில் நிறைய பேர் போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிருக்கும்போது அந்த வண்டியில் பின்னால் உட்காந்து சாய்மானமாக போய் கொண்டிருக்க பிள்ளைங்களாம் இருக்காங்க, பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் பார்ப்போம் பின்னால் உட்காந்து, ஐயோ கன்றாவி என்ன பண்ணாலுவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதெல்லாம் கட் பண்ணோம், இதெல்லாம் செய்யணும், துண்டிக்கணும். ஆமென். சில போட்டு முக்கால்லாம் போட்டு மூடி கண்ணை மட்டும் மறைச்சின்னு போயிடுச்சுங்க. இன்னைக்கு பார்த்தா குமாங்குத்து குத்துறான் புருஷங்காரன். ஏன்? அப்போ கண்ணே மணியே காதலே அப்படின்னு சொல்கிறவன் இப்போ என்ன ஆகுது? கசப்பு அடி வந்து, ஐயோ
தாங்களே பாஸ்டர் என்ன பண்றது, ஆமென், அடி, வேதனை, துன்பம். அப்ப தெரியல, அப்ப கண்ணு மறைச்சிருச்சு. இப்போ திருமணமாகி பிள்ளைங்களாம் பெற்றெடுத்த பிறகு வலிக்குது, என் மனசு துடிக்குது, வலிக்குது. அல்லேலூயா. ஏன் என் பிள்ளைங்க இப்படி கெட்டு போறாங்களே, அல்லேலூயா, இப்படி சீர்கெட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு பரலோக வாழ்க்கையில போகணும்னா இவையெல்லாம் துண்டிக்கப்படணும். உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன பாவம் காரியம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமான காரியம் இருக்கு, எல்லாத்தையும் என்ன செய்யணும், துண்டிக்கப்படணும். அப்பதான் நீ சுத்திகரிக்க முடியும். நீ பாவத்தோட வர முடியாது. ஏன்னா ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானம் என்பது பாவ வாழ்க்கை. நீ பாவத்துக்கு மரிச்சுட்ட, நீ நீதிக்கு பரிசுத்தமாய் பிழைக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ அதே பூமிக்குரிய வானுக்குலேருந்து கீழே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்க, மரண பாவங்கள் கொண்ட ஆத்துமாக்கள். ஆமென். ஒன்று, ஆன்மா மரணத்திற்கு முன் சுத்திகரிக்கப்பட்டது. அவங்க எங்க போறாங்க, பரலோகம், சொர்க்கம். அல்லேலூயா, ஆமென். இப்போ மரண பாவங்கள் கொண்ட ஆத்துமாக்கள் எங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா, நரக ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நரக ஆக்கினை வச்சிருக்கிறார் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகம் வைத்திருக்கிறார், பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஆனால் நரகம் யாருக்கு, தள்ளப்பட்டவர்கள், பிசாசின் கூட்டத்தாருக்கு தான் நரகம் இருக்கு. அல்லேலூயா. நாம நரக வாழ்க்கைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. கும்பல் கும்பலா போவாங்க பாவம் செய்யறதுக்கு. அல்லேலூயா. அதான் கேட்டுக்கு போற வாசல். ஆமென். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 7:14 பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு பூமியில நீ பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா உனக்கு தான் பிரச்சனை வரும், உனக்கு தான் போராட்டம் வரும். அல்லேலூயா, ஆமென். ஆனா அதெல்லாம் உன்னை மேற்கொள்ளாது. இவையெல்லாம் தாண்டி போகும்படியாக கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் ஜெயித்தெழுந்திருக்கிறார். அதே போல அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதான் நம்ம முக்கியமா செய்திக்குள்ளேயே போக போறோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்களுக்கு செய்தியோடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். நரகம் எப்படி இருக்கும், பரலோகம் யார் போவாங்க, நரகம் யார் போவாங்க. அல்லேலூயா. இப்போ பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும், நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும், வேதத்தில் பரலோகத்தில் என்னென்ன காரணம் இருக்குது, யாரெல்லாம் பரலோகம் போவாங்க அதெல்லாம் சொல்லிட்டேன். நரகம்லாம் யாரெல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நரகம் யார் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தியானிக்க போகிறோம். ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஆமென். இங்கே நீங்க 20ஆம் சங்கீதத்தில் நீங்க ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு வருகிற நாட்களில் நம்ம இதை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 352. அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல போய் தேடாதீங்க, எங்க வெளிப்படுத்தல காணும் அப்படின்னு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்கள் மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அந்த பழைய பாம்பு பிசாசு யாரு, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த பிசாசு. அல்லேலூயா. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்க வேண்டும். அன்றியும்
நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்புக்கு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். அல்லேலூயா. யாருக்கு பரலோகம் போகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்காக, இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களுக்காக. அல்லேலூயா. ஏமே இரத்த சாட்சி இயேசுவுக்காக நீ மரிக்கணும். உன் காதலுக்காக நீ மரிக்க கூடாது. சண்டைக்காக மரிக்க. கணவனும் மனைவிய சண்டை ஒன்னு தூக்கு போட்டு தொங்கிருது. அல்லேலூயா. தூக்கி போட்டு தொங்கின உடனே அந்த ஆவி தான் காலம் 70 வயசு சாகணும், 30 வயசு செத்து போயிடுச்சு. இப்போ அந்த ஆவி என்ன பண்ணுது? 40, 50, 60, 70 அந்த ஆவி சுத்தினே இருக்கும். இப்போ அதை மந்திரவாதி என்ன பண்றான்? இந்த ஆவியெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி என்ன பண்றான்? நான் சொல்ல நீ போய் செய்யி. என்னது? இந்த ஆவி எங்கேருந்து வருது? இப்படி தற்கொலை பண்ணப்பட்ட ஆவிகள், எரிஞ்சு போன ஆவிகள், தூக்கு போட்டு செத்து போன ஆவிகள், விஷம் குடிச்ச ஆவிகள், இதெல்லாம் இருக்கு. அப்பாவி ஆவிகளாம் இருக்கு, நல்ல ஆவிலாம் இருக்கு, கெட்ட ஆவிலாம் இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, வகை வகையா ஓட்டி இருக்கிறோம். அந்த வகை வகையா ஓட்டின ஆவிகள் சொன்ன காரியங்கள் தான் இதெல்லாம். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பிசாசை சுட்டரிக்கப்படுவதற்கு நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுக்குள்ள அப்படியே அக்கினி இறங்கி சகல பிசாசின் கீழையும் கர்த்தர் எரித்து போட்டார். அல்லேலூயா. சில ஆவிகள் இந்த மந்திரவாதி கையில மாட்டிச்சுன்னா, நீ போ. யாரு போவாங்க? மந்திரவாதி கையில போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டான், அவங்களுக்கு போய் வெய், அவங்களுக்கு போய் செய், இப்படி சொல்லி பிசாசுகளை ஏவி விடுவான். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் பண்ண இந்த ஆவிகளை, இந்த கூட்டங்கள் என்ன செய்ய போட்டு இந்த ஏவல் பிசாசு மந்திர கிரியையெல்லாம் எதை கொண்டு செய்யறான்? இந்த ஆவிகளை கொண்டு. அல்லேலூயா. சில பேர் தலைச்ச மூத்த பிள்ளை போட்டு என்னமோ பண்றானவ இல்லையா, நரபலி கொடுக்கறது, இப்படி எல்லா ஆவிகளும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இப்பேற்பட்ட பாவமான காரியங்களை செய்யறானுங்க நீங்க மந்திரவாதிகள். பாருங்க, இப்பேற்பட்ட ஆவிகள் போயிட்டு அட்டாக் பண்ணோம். சொல்லுமா, இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, நீ வேலைக்காக மாட்டேன், உன் வேஸ்டி, தூக்கு போட்டு சாவு சாவு சாவு, சும்மா விளையாட்டுக்கு போய் போடுமா, தப்புக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து செத்து போன ஆவி சொல்லிச்சு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் போட்டேன், ஆனால் என்னால் போட்டு மாட்டின பிறகு கை கால், ஐயோ நான் காப்பாற்றணுமே, எனக்கு யார் உதவி செஞ்சு எவ்வளோ துடிச்சேன், அந்த கயிறு எடுக்க பார்த்தேன், ஆனால் என் கை வரல. அந்த ஆவி அழுதுகிட்டே என்கிட்ட பேசியிருக்கு, கை வரல, நான் எப்படியோ எடுக்க நினச்சேன், நரம்பெல்லாம் இழுத்துக்குச்சு, என் உயிர் போயிடுச்சு, என் பிள்ளைங்களாம் அவிட்டு, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைங்களாம் நான் பார்க்கணும், கூட்டிக்கிட்டு வாங்க, மயிலாப்பூரில் இருக்கிறாங்க. இந்த ஆவி சொல்லிச்சு. நான் போயிட்டு மயிலாப்பூரில் போயிட்டு எங்கே அந்த அம்மாவை தேடுறது, கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. என் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. ஆண்டவரே, இந்த செத்து போன ஆவி அப்படியே போகக்கூடாதா? ஏசு அதை போன்னு சொன்னா அது மயிலாப்பூரில் இருக்க பாவிய, அல்லேலூயா, ஆமென், ஆயாவையும் அவங்க பெற்ற பிள்ளைகளையும் கூட்டினார் சொல்லுது. நான் எங்கே போய் தேடுவேன் ஆண்டவரே? அல்லேலூயா. நான் சொன்னேன், உன் பெற்றோர்கள் பேரை சொல்லு, உங்கள் அம்மா பேரை சொல்லு, உன் பிள்ளைய பேரை சொல்லு, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து வந்த ஃபேமிலி கிட்ட, அம்மா அந்த ஊரில் யாரோ ஒரு அம்மா இருந்தாங்களாம், சூசைட் பண்ணிட்டு தொங்கிட்டாங்களாம், அவங்க பிள்ளை பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, யாருன்னா சொல்லுமா அப்படின்னு சொன்னா மயிலாப்பூர்லேருந்து அந்த அம்மாவை கூட்டின்னு வராங்க. அல்லேலூயா. வந்தா அந்த அம்மாவுக்கு சந்தேகம், என்னடா இது, இந்த பாஸ்டர் வந்து என்ன வேலை பண்றாரு? அல்லேலூயா. அதுக்கு நீ யாருன்னு கூட்டின்னு வந்துட போறீங்க? ஆமென். அந்த ஆவில அமிச்சிட்டேன் நான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வந்து அம்மா பிள்ளைங்களை பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுதுங்க. ஐயோ நான் மறிச்சு போயிட்டேனே, என்ன பண்ணுறது தெரியலையே, என் பிள்ளைங்களாம் அனாதையா இருக்கிறாங்களே, அம்மா நீ தான் அவங்களுக்கு அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிசாசு அழுதுச்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இதற்காக கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ என் ஜனங்கள் மனம் திரும்பாமல் அறிவு இல்லாமல் கெட்டு போறார்களே, நரகத்து நேராக போய்கொண்டிருக்காளே சொல்லி அவர் கண்ணீர் விட்டார். அவர் வேர்வைகள் இரத்த துளிகளாய் விழுந்தது. கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தார். நாம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம உலக வாழ்க்கையில, பாஸ்டர் நான் இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கிறேன் பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்தா சினிமா பார்க்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சுத்தக்கூடாது, பரிசுத்தமா வாழ்க்கை வாழணும், ஐயோ என்னால் முடியாது. நரகம்
காத்துட்டு இருக்கு, பிசாசு காத்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. பாருங்க, கூப்பிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா இயேசுவை நம்புமா, இயேசுவை நம்புமா, அவதாம்மா உண்மையான கடவுள். நான் பிரசங்கம் பண்ணல, பிசாசு பிரசங்கம் பண்ணுது அம்மாவுக்கு. அல்லேலூயா. கண்ணீரோடு அழுதுட்டு அப்படியே ஒரு பக்கம் பிசாசு அழுக, ஒரு பக்கம் நாங்கள் அழுக. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு, நீ உண்மையே யாருடி நீ? அவங்க அம்மா கேள்வி, ஏம்மா உடனே அந்த அம்மா அடையாளம் கேட்குறாங்க, இது என்ன அது என்ன சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஐயோ ஏன்டி அவசரப்பட்ட. உடனே அவங்க அம்மா அழுகுது. அப்புறம் எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சு, அம்மா இதுக்கப்புறம் கூப்பிடாதம்மா, இந்த வாலிப பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழ்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ளே வந்துட்டு நீ ஏம்மா அப்படி இருக்க, நான் மட்டும் இல்லை எனக்குள்ளே இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு அது இருந்துச்சு. அடாப்பா, இது என்னடா ஒரு பேயை ஓட்டினா இன்னொரு பேய் அதுக்கு இன்னொன்று கூட்டின்னு வருது, அது எரிஞ்சு செத்து போன ஆவியான். இப்போ அது என்ன செய்யும், நான் மீடியேட்டர் வேலையை பண்ணுகிறேன், வா நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் என் வேலை கிடையாது. ஆமேன். நீ எங்கே இருக்காலும் போ. இப்போ நீ ஒப்பு கொடுத்து நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மரித்தவர்களுக்கும் இரக்கம் செய்கிற தேவன் ஒருவேளை உனக்கு இறங்கி நீ யாரையும் பாவடிக்கல. ஒரு பேய் நல்ல பேய், ஏன்னா யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு பேய் தெரியுமா, சாவடி எரிச்சுக்கடி ஊத்திக்கடி அப்படின்னு சொன்ன பேய். நிறைய பேர் நான் நிறைய பேர் சாவ வச்சுக்கிறேன் அப்படின்ச்சு. அப்போ நீ எங்கே போவ? உன்னை ஆட்டு தொட்டில் சாட்டுவாரா? அல்லேலூயா. அப்போ பார்த்துட்டு அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அப்போ என்ன செய்ய, ஆண்டவரே இந்த மகள் செய்த 2 பேய் வந்துச்சு. அதில் ஒரு பேய் மனம் திரும்பின பேய், ஒரு பேய் கொலை பண்ண பேய். அப்போ 2 பேய்க்கும் ஜெபம் பண்ணி ஒரு பேயை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். அது அப்படியே அது விட்டு போயிடுச்சு. இன்னொரு பேயும் அது அட்டகாசம் பண்ணிச்சு, சுட்டு எரிச்சிட்டோம். அல்லேலூயா. ஸோ இப்படியாக தான் எங்கள் பேர் டெவில் டிரைவராக வந்துச்சு. ஆமேன். நிறைய பேய்களை அப்படி தான் நாங்கள் டெவில் டிரைவராக இருந்து ஓட்டி இருக்கிறோம். ஆமேன். ஆனால் என்றைக்கு ஓட்டுனதை போயிட்டு நாங்கள் வீடியோ போட்டு காட்டுனதில்லை. இதை பற்றி ஆடுது பற்றியா ஓடுது பிசாதே போ 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 அப்படிலாம் வீடியோ போட்டு காட்டினா இந்த இடம் நிரம்பி வழியும். ஆண்டு சொல்கிற அதெல்லாம் உன் வேலை கிடையாதுப்பா. ஆமேன். நான் ஷோ போட்டு காமிச்சிருக்கலாம், நான் சாட்சியாக சொல்கிறேன். அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாமா இல்லையா? ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுக்கலாம் இல்லையா? இதை பார்த்து ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஒடியாரும். அல்லேலூயா. தேவையில்லை. இயேசுவை கேள்விப்பட்டவர்கள் திரளாய் வந்தார்கள். அல்லேலூயா. கேள்விப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். ஆமேன். அல்லேலூயா. கேட்க அப்படிதான் நிறைய பேர் கூட்டின்னு வந்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் பள்ளிக்கரணம் வந்த பேருக்கு யாருக்கும் தெரியல. ஆமேன். நாங்கள் மறைந்திருக்க ஒரு பட்டணம் போல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பேயில ஓட்டுனதுக்கே பிசாசு என் காலை உடைச்சிட்டான். அல்லேலூயா. ஏமேன். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு எவ்வளோ உபத்திரங்கள் வரணும் தெரியுமா? ஒரு பிசாசு கிட்ட இருந்து உங்களை மீட்டெடுக்கணும், எங்களை விட மாட்டான். ஒரு மந்திரவாதியாக வந்துட்டான். எப்படி? சோழிங்கநல்லூர்ல இருக்கான் மந்திரவாதி. அவன் இந்த மகளோட உள்ளே வந்துட்டு எப்படி அமிச்ச யார் எதுன்னு சொல்லி வந்து பார்க்க வந்தானா, உடனே எனக்கு விரோதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. என் உயிர் எடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 8:30 மணிக்கு சொல்கிறாரு ஆண்டவர், நான் உன்னை மரண கணக்கு தப்பிப்பேன். 11:30 மணிக்கு மேலே ஏறி அந்த ஸ்டூல் டபக்குன்னு உடஞ்சி எப்படி கல்லாம் நொறுங்கி போய், கல் செங்கல் தாங்க தானே இருக்கும். அல்லேலூயா. ஏமே. ஆனால் எப்படி உடஞ்சது ஏது உடஞ்சது தெரியாது. ஆனால் தள்ளி விடுது பிசாசு. ஃப்ரண்ட்டில் துணி துவைக்கிற கல் மண்டை உடஞ்சி என்றைக்கோ போயிருக்கணும். ஊழியத்துக்கு வந்த நான் ஊழியம் செய்யணும் வந்தேன்னா பிசாசு என்ன பண்ணுறான், இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனால் நீ சில பேர் வருவாங்க, டெலிவரன்ஸ் ஆவாங்க. இல்லை பாஸ்டர், அல்லேலூயா, அது இல்லை பாஸ்டர், 1008 சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் ஊழியக்காரர் என்ன செய்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், பாடுகளை சகிச்சுட்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். ஊழியம் என்பது பஞ்சுமெத்தை அல்ல. அல்லேலூயா. ஆமென். இயேசு 5 காயங்கள் பட்டாருங்க. ஆமென். எதுக்காக? உன்னை மீட்டெடுப்பதற்காக தான். உன்னை மீட்டெடுப்பதற்கு அவர் காயங்கள் பட்டாரு. அப்ப இன்னைக்கு ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள்லாம் ரத்த சாட்சியா மரிச்சாங்க அல்லவா? இந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்துருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அவருடைய சீஷர்கள் எப்படி மரிச்சாங்க? ரத்த சாட்சியா மரிச்சாங்க. இன்னைக்கு ஊழியர்கள்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிங்களா? எவ்வளோ போராட்டங்கள். அந்த கரிகாலன் ஊழியக்காரர் அப்போ சாட்சி சொன்னார், ஃபோட்டோ எடுத்து காமிச்சாரு. கடந்த பிப்ரவரி மாதம் பெரிய ஒரு விபத்து, பெரிய ஒரு பழத்தை வண்டி ஸ்கிட்டாகி விழுந்து இங்கே ஃபுல்லாக கட்டு, மூஞ்செல்லாம் அகோரமாக இருந்துச்சு. அழகான மூஞ்சி அகோரமாக மாறிச்சு. அல்லேலூயா. எப்படின்னு தெரியல. அவருக்கு ஒரு 4 நாள் ஊழியம் பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா கோமாஸ்டர் இருக்கிறார், நினைவே வரல. 2 மணி நேரம் அப்படியே மூஞ்செல்லாம் கட்டு போட்டுக்கின்னு எல்லாம் போட்டு ஈர எடுத்தா ஈரெல்லாம் தெரியுது.
ஒன்று எல்லாத்தையும் பார்த்து ஆல்டர் பண்ணி அதை சரி பண்ணி அல்லேலூயா இவ எல்லாவற்றையும் சரி பண்ணி என்ன தெரியுமா பண்ணாங்க? 3 நாளில் அவர் சரியாக்கப்பட்டு அல்லேலூயா அவர் போய் பிரசங்கம் பண்ணாராம். ஆமென். அந்த போட்டோ காமிச்சா பாருங்க. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. எல்லாம் எழுதி பலமா கிருபையே எல்லாம் எழுதி நிற்போமா? மாறாதே நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நீ உடைக்கப்பட்டிருக்கிறாயா? நீ மனிதரால உடைக்கப்பட்டிருக்கிறாயா? என் கிருபை உனக்கு போது என்று கத்த சொல்றாரு. இந்த கத்தரை உருவாக்கதான் உடைக்கிறாரு. கத்தரை உருவாக்கி புதிய சிருஷ்டியாக உன்னை உருவாக்க போகிறாரு. ஒரு புதிய சிருஷ்டியாக கத்தரை உன்னை உருவாக்க போகிறாரு. நீ உடைக்கப்பட்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. கத்தரை உருவாக்க போகிறாரு. அது அந்த உடைக்கப்படுதல் என்று சொல்லும்போது வாழ்க்கையில உன்னை உருவாக்கிடுவேன். உன்னை உருவாக்குவார். என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா? உன் சோர்ந்து நீக்க போடுகிறார். உன் துக்கம் சந்தோஷமா மாற போகிறது. ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரு. அதாவது கிருபை கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. நான் வெறுமையா ஃபீல் பண்றேன். இயேசு இருக்கிறாரு. யாரு உன்னை விட்டு போனாலும் இயேசு உன்னை விட்டு போல. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு எந்த பாடுகள்லாம் ஊழியம் செய்ய
கிருபையோட போக போறீங்க. பெருமையா வந்தீங்க, கிருபையோட அனுப்ப போகிறாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளு, புதிய பலன். ஓ ராகா பாபா, ராகா பாலா, ரீகா பாலா காமா, ரீமா ஷகபாலா காபாரா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ்ட், ரிசீவ்ட் இயேசுவின் நாமத்தினாலே. ஷபபாபா பாபா ரகபலா கரகலபா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை இயேசுவின் நாமத்தினாலே இப்போது பலன்கொள், பலன்கொள். ஷபபாபா பாபா ரகபபாபா பாபா. கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. அல்லேலூயா. நீ உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். உன்னை யாராவது வார்த்தையால உன்னை உடைச்சிருப்பாங்க, வீண் பழியினால உன்னை உடைச்சிருப்பாங்க, உன்னை வார்த்தையால சொல்லி சொல்லி உன்னை நோகடிச்சிருப்பாங்க. ஒருவேளை நொந்து போய் வெந்து போய் வந்திருக்கலாம். நான் நொந்து போயிட்டேன், இதனால நான் வெந்து போக போறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க யாரோ ஒருவர், இந்த பூமியில நான் வாழ்வதற்கு தகுதி இல்லை, எல்லாம் என்னை கேவலப்படுத்திட்டாங்க, நொந்து போறேன், நான் இனி வெந்து போக போறேன் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், என் நரக ஆக்கிரைக்கு உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நரகத்திற்கு போகக்கூடியவன் அல்ல, நீ பரலோகத்திற்கு போக வேண்டியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நொந்து போய் வந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் மகனே, கலங்காத, இயேசு இருக்கிறார். இயேசு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். நீ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நீ நினைக்கிற, உன் வாழ்க்கைய முடிஞ்சு போல ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறார். நீ ஒப்பு கொடுப்பாயா? நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பாயா? ஷகா பாபா பாபா ரகடத கரடலபோ சந்தரடலபோ ஷகபலத்தரடலபோ ஷகபலத்தரட. ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்புவிக்கிறப்பா, என் பாவ வாழ்க்கையை மன்னிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. இன்று ரட்சிப்பினால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் ஜனமே, நீ மரிக்க போகிறவன் அல்ல, மரிக்க போகல அல்ல, இயேசு வீட்டுக்குள்ள வர போகிறார். இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம். ஷகபலா தரடலா. ஹல்லேலூயா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றா. உனக்காகத்தான் அவர் சிலுவை மரித்தார் ஐயா. தாகம்
தாகம் என்றா உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகின்றார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம். இன்றைக்கு நீனோடு கூட பரதேசில் பாய் என்று சொன்னார் அல்லவா? உன்னை தேடி வருகின்றார் இன்று நியாயத்தமா. உன்னை தேடி வருகின்றார் இன்று நியாயத்தமா. கத்தர் மேலே வீசுகிறார். புதிய வாழ்க்கை கத்தர் கொடுக்கிறார். சுக வாழ்வை தேவன் துதிக்கப்படுகிறார். இறுதி காலம் இயேசுக்காக ஓடு, இயேசுக்காக வாழு, இயேசுக்காக செய். ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. அன்பித்தாப்பனே, நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் நரகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். எங்கள் பரம தகப்பன் எங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துவார். ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து இருக்கிறார். ரத்தத்தை உறிஞ்சுகிறவன் காட்டேரி பிசாசு. உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனைகளுக்காக கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம், அல்லேலூயா, இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு துதிகளை செலுத்தும் நேரத்திற்காக தேவனை சோதரிபமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கிற நேரத்துல சரியாக வரணும். ஆமென். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்காக அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டா தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்துல வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டா வருவாங்க, மெசேஜ் டைம்ல வருவாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட காரியங்கள் இல்லாமல் தேவனுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வந்து ஜபத்துல உட்கார வேண்டும். இருக்காக சோதரிபமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை மூலம் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். துதிப்பது என்பது யாரு? துதிகர மகிமையாருக்கு ஆண்டவருக்கு தான். தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு கிடையாது ஸ்டேஜ். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாடல்கள் ரிலீஸ் பண்றாங்க, தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல the world is drama stage. ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, எல்லாமே
நடித்து காண்பித்து போய் விடுகிறார்கள் என்று சொல்லி. அப்ப தேவனை உலகத்துல சினிமால எப்படி நடத்தி காட்டு போயிறாங்க, ஆனால் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள், ஊழியர்கள் எப்படி அல்லேலூயா பாடல் ஆராதனை மூலம் தேவன் நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். இதற்காக நீ சோதரமா சோதரம் 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 அல்லேலூயா. மாத்திரமல்ல, பாடல் ஆராதனை முன்னின்று நடத்துவோருக்காக, அந்த வர்ஷிப் லீடர்ஸ்க்காக, கொயர் டீமுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராதனை நடத்தக்கூடிய நபர்கள், வர்ஷிப் டீம், அல்லேலூயா, அவங்க நடை, அவங்க உடை, அவங்க பேச்சு, அவங்க பாவனை எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். சோ அவளுக்காக தேவனை சோதரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இசை கருவிகள் வாசித்து உதவி செய்வதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா. ஸோ இவளுக்கு வேண்டிய கிருபையை கொடுக்கணும். இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது, இந்த சிஸ்டத்தை ஒர்க் பண்றது, செட் பண்றது, மைக் எல்லாம் பண்ணக்கூடிய காரியங்களுக்காக இவளுக்காக தேவனை சோதரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் அல்லேலூயா திருச்சபைக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக இவர்கள் தங்கள் நேரங்களை செலவிட்டு அல்லேலூயா பிராக்டிஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. சோதரிப்போமா? சோதரம் சோதரம் சோதரம். அதே போல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அல்லேலூயா ரத்தத்தை தெளிக்கணும், பாதுகாக்கப்படணும். எந்த விதத்திலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. சோதரிப்போமா? சோதரம் சோதரம் சோதரம். தேவ செய்தி வழங்கும் பிரசங்க வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற அந்த நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் அந்த தேவனுடைய வார்த்தை என்பது அவனுடைய இருதயத்துல கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தேவனை சோதரிப்போமா? ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். அர்ப்பணிப்பு வேலை. இந்த தேவனுடைய வார்த்தை கொடுத்த முடிச்ச உடனே அர்ப்பணிப்பு வேலை எல்லா மக்களும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், தேவனுடைய வார்த்தை கேட்டோம், அப்படியே போயிடுறது. அப்புறம் வேலைக்கு போய் பிசினஸ் அப்படியே பிஸில தேவனுடைய வார்த்தை மறந்தது. அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். இதற்காக சோதரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல காணிக்கை வேலையில் மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? அவன் கொடுக்கணும். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி தேவனுக்கு கொடுக்கணும். ஊழியத்திற்காக பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியை கொடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல தன்னுடைய ஆஸ்திகளை விற்று தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் என்ன செய்யணும்? ஊழியர்கள் தன்னுடைய சுகபோகத்திற்கு செலவு பண்ணக்கூடாது, ஊழியத்திற்காக செலவு பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதற்காக காணிக்கைகளுக்காக சோதரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை அறிவிப்பு வேலையில் கவனமாய் இருக்க வேண்டும். சபையில என்னென்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் அவங்க கேட்கணும். அதே போல மின்சாரம் மற்றும் மின்னணு உபகரணங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். EB 3 phase லைனுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. EB 3 phaseக்காக கொடுக்க முயற்சி செஞ்சாங்க, வந்து எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சார் நாங்க பார்த்தோம், ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வெளியே கட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை கிரவுண்ட் ஃப்ளோர் ரோட்டுக்குள்ள கட்டினாலும் என்ன பண்றாங்க, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரோட்டுக்கு வெளியே கட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த கேபிள் அந்த ஒயர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல ஒட்ட மாதிரி போகுது. அப்ப எப்படி சார் நாங்க பண்ண முடியும்? நாளைக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க டச் பண்ணா ஷாக் ஆயிடுச்சுன்னா யாரை கேட்பாங்க? இல்லையா? நம்ம தானே கேட்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மயிலை பாலாஜி நகர் பகுதியில என்ன பண்றாங்க, எல்லாமே அப்படிதான் கட்டி வைத்திருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொல்லி. ஏன் அப்படின்னா அரசாங்கம் 15க்கு 18 சின்ன சின்ன வீடு கொடுத்துருக்குறாங்க. இதே அசோக் பிள்ளைல பாருங்க, ஒரு இடம் இருக்கு, போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல உள்ள அசோக் நகர்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரோடே என்னது 30 அடி ரோடு, 30-40 ரோடே அவ்வளவு பெருசு இருக்கு. ஏன்? அங்க VVVIP இருக்காங்களாம். யாரு? கலெக்டர், IAS ஆபீசர் எல்லாம் தங்கக்கூடிய இடத்துல எப்படி ரோடு எப்படி இருக்கு? 30 அடிக்கு மேல இருக்கு. ஆனா அந்த ஓட்டு போடுற மக்கள் இல்லையா, ஓட்டு போற மக்களுடைய வீட்டுக்கு போற வழி எப்படி இருக்குது? சந்து பொந்தா இருக்கு, சாக்கடியா இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தப்பட்ட அவங்களாம் வீட்டுல எப்படின்னா சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகவும் கடினப்பட்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நிலைமை மாறணும். அல்லேலூயா. இதற்காக அப்படியே தேவனை சோதரிப்போமா? ஜெபம் பண்ணுமா? சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், மன்றாட்டுகள் ஏறெடுக்கப்படும் வேலைக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது பாரத்தோடு உண்மையோடு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் விண்ணப்பங்கள் கேட்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதே போல ஆராதனை நாட்களில் இதில் எவ்விதமும் பழுதும் ஏற்படாமல் சரிவர இயங்க வேண்டும். அல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு சுவிசேஷ கூட்டம் பக்கத்துல ஹெப்ரோன் சர்ச்சில்
ஒரு ஆராதனை நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு நாங்க போயிருந்தோம். பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அவர் அந்த பிரசங்கியார் வந்து மிகவும் கர்த்தரையே பாடு சக்கரையே வராது இல்லையா, கரிகலன் அவர்கள் வந்து பாடும்பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ். ½ an hour பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே என்ன ஆயிடுச்சு, ஃபீஸ் போயிருச்சு. ஒரே மைக் சத்தம், ½ an hour வீணா போயிடுச்சு. டக்குன்னு ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்து வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் 9:45க்கு தான் முடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் சரிப்பட வேணும். நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்களா, என்னப்பா சொல்லுவாங்க அது பேரு, ஸ்டெபிலைசரா, ஸ்டெபிலைசர். ஆமே, இதுக்காக நான் ஜெபம் பண்ணோம். பாருங்க, ஜெபம் பண்ண கேட்கும்பொழுது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஆகும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா, பாஸ்டர் அதாவது எங்க சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டாங்க. ஸோ 2 வாங்கி வச்சிருக்கிறோம். அதில் நீங்க ஒன்று வச்சு யாருக்கா கேட்டால் கொடுங்க அப்படின்னாங்க. 2,500 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நமக்கு பாருங்க, அந்த லோ வோல்டேஜ்னால ஏசி போட முடியல. இது ஃபுல்லாகவே ஒரு அப் அண்ட் டவுன் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையில நம்ம அதை வாங்க முடியாது. கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவார். அல்லேலூயா. ஆமே, என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் நம்முடைய சபையில சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோ அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இவைகளை இயக்குவோருக்காக சிறந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் உண்டாகணும். இந்த கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் டெலிகாஸ்ட் பண்றாங்க, சாங்ஸ் போடுறாங்க, இதை ஆப்ரேட் பண்றாங்க, எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அல்லேலூயா. இது ஆப்ரேட் பண்றவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தேவன் கொடுக்கணும். அல்லேலூயா. சோ இவளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கம் நேர்ந்தவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாமத்தொன்றே மகிமைப்படுத்துங்க. இம்மட்டுமாய் நாங்கள் ஜெபித்தோம். கேட்ட விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. God bless you. உட்காருங்கள். அல்லேலூயா. திருச்சபை அறிவிப்புகள். புதிய வாசல் சீயோன் திருச்சபையின் அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். முதல் வாரம் ஹோலி சண்டே, செகண்ட் வீக் யூத் சண்டே, தேர்ட் வீக் ஃபேமிலி பிளெஸிங் சண்டே, ஃபோர்த் வீக் டெலிவரன்ஸ் சண்டே, ஃபிஃப்த் வீக் ரிவைவல் சண்டே. ஆமே. ஸோ அடுத்த வாரம் பாஸ்டமா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்க. திருச்சபையின் உறுப்பினர்கள், திருவிருந்திலே பங்கு பெறும் நபர்கள் சந்தா செலுத்த முடியாத கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 11:30 மணிக்கு நடைபெறும். மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை வேலைச்சேரி முழுவதும் ஜெபம் நடைபெறும். தினம்தோறும் இரவு 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இரவு ஜாமக்காரன் ஜெபம். சகோதரிகள் பாஸ்டமாலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபிக்கிறவர்களே அதுல நீங்க இணைங்க. அல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபம் அது. அல்லேலூயா. திருப்பு முனை ஜெபம். அந்த திருப்பு முனை ஜெபத்துல, திறந்த வாசல் ஜெபத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமே. சோ அந்த ஜெப குறிப்பு உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப குறிப்புல இருக்குமானா அந்த காணிக்கைப்பட்டில நீங்கள் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அதற்காக விசேஷமாக ஜெபிப்போம். ஆமென். அதே போல வேத வினா போட்டியிலே ஆமென் பரிசு பெற்ற பிள்ளைகள் அடுத்த வருஷம் ஒரு மெகா வேத வினா போட்டி இருக்க போகிறது. 85,000 ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட போகிறது. அல்லேலூயா. நம்ம திருச்சபை சேர்ந்த ஸ்வேதா, சாம், அதுக்கப்புறம் ஜானகி சபையில வந்து முதல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் அதிக பிள்ளைங்க நன்றாய் படித்து அதில் தேர்ச்சி பெறணும். ஆமே. ஸோ படிச்சாதான் எழுத முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சிலது ஈஸியா இருக்கும், சிலது டஃபா இருக்கும். அதனால நல்லா படிங்க. உங்களுக்கு சாப்டர்லாம் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், குரூப்ல போடுறேன். ஆமென். அதே போல திருச்சபையின் தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். டிசம்பர் மாத தேவைகள் அதிகமா இருக்கிறது. கேலண்டர் தேவைகள் இருக்கிறது. அதே போல 1000 வீடுகளுக்கு சென்று ஆமென் நம்முடைய திருச்சபையின் அல்லேலூயா எத்தனை பேர் சந்திக்கப்படும் 1000 வீடுகளுக்கு சென்று அவங்களை நம்ம கேரல் சர்வீஸ் நடத்த போறோம். கிறிஸ்துவ வீடுகளுக்கு அல்ல. ஆமென். இயேசு அறியாத நபர்கள் அவளுக்கு சென்று அவளுக்கு ஒரு கேக் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி வரணும், சாக்லேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் கூட
பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் வழிவாசி தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 7ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச பிறகு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு ஊர்வலம் ட்ராலி போக போறோம். ஆமென். குரோம்பெட் சர்ச்சில் இருந்து அங்கேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இல்லையா, தாம்பரம் அந்த பிரிட்ஜ் ஏரியா இறங்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அது வரைக்கும். அல்லேலூயா. ஸோ 7ஆம் தேதி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லே இருக்கணும். ஆமென். ஒண்ணுதான் வருது. ஆமென், ஆமென். திருமணமான புதிய தம்பதியெல்லாம் வரணும். சரி, உங்க வீட்டு பக்கம்தான். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் அவங்கள திருமணம் ஆச்சு, நாங்களா வரக்கூடாது, எல்லாருமே போகலாம். சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப போன டைம் நம்ம குருத்தோலை பவனி சென்றோம் இல்லையா, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இல்லையா. சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அந்த பவனி போனோம். அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க, கதை அல்ல, அது உண்மை. இயேசு கிறிஸ்து வளர்ந்தார், உண்மை. இயேசு கிறிஸ்து சிலுவையில கொல்லப்பட்டார், உண்மை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உண்மை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உண்மை. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. இது ஸ்டோரி சொல்ல, யாரும் எழுதி வச்சது சொல்ல, இவையெல்லாம் சரித்திரம். ஆமென். ஏனென்றால் அவர் சரித்திரம் படைத்தவர், சரித்திர நாயகன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப அறிவிக்கும் பொழுது ஒரு நபர் சொன்னாங்க, ஐயா கிறிஸ்துமஸ் தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பாட்டு நான் காணி கொடுக்குறேன்னு சொன்னார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த தேவைகள் சந்திச்ச உடனே கேலண்டருக்கு ஒரு 3000 ரூபாய் நாங்கள் அட்வான்ஸ் பண்ணோம். அல்லேலூயா. கேலண்டர் நான் புக் பண்ணி அதை பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்கு. அல்லேலூயா. ஸோ அதே போல ஏழை எளிய மக்களுக்காக நம்ம துணிகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இது எப்படி, யாரு கொடுக்க போறாங்க? நாம தான் கொடுக்கணும். ஆமென். யாரு? நான் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க குடிசை வாழ் மக்கள் மத்தியில இல்லையா. அதே போல இந்த மயிலை பாலாஜி நகர்ல இந்த 3rd பிளாக்ல பிளைண்ட்ஸ் இருக்காங்க, குருடர்கள்லாம் இருக்காங்க. நம்மளாம் நல்லா கண் இருக்கு, போறோம் வரோம், அவங்களாம் யார் பெட்ஷீட்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யலாம். குடிசை வாழ் குடிசை பகுதியில் இருக்க மக்களுக்காக, விதவிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதற்கேற்ற தேவைகள் சந்திக்கப்படணும். சாரி கொடுக்கலாம். அல்லேலூயா. அதனால் இப்பேற்பட்ட காரியங்களுக்காக நீங்க பிளான் பண்ணுங்க. அதே போல ஆசீர்வாதமான ஒரு பிளஸ்ஸிங் கேக்கு 1000 குடும்பங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதற்கேற்ற தேவைகளை சந்திக்கப்படணும். ஆமென், ஆமென். நான் பாஸ்டர் நீங்க பாட்டு லிஸ்ட்டை போட்டுனே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்றேன். ஆமென். யூ ப்ரே, காட் வில் கிவ் டு யூ. ஆமென். தேவன் கொடுப்பார், வழிவாசலை திறப்பார். ஆமென். அதே போல நம்முடைய திருச்சபைக்கு 1000 ஆத்துமாக்கள் வேண்டும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் 100 பேர் தான் உட்கார இடம் இருக்குது, 1000 பேருக்கு எங்க? கர்த்தர் தருவார், செய்வார். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ். நாங்கள நேற்று தினம் ராஜாபுரம் நாங்களும் பேசின இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். சாக்கடையும் மாடும் கீடும் குப்பையும், எப்பதான் வீடு கட்ட போறீங்க வாங்க, ஒரே தொல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ள வரத்துக்குள்ள ஆமென், உன்னை புடி என்ன புடி அதை புடி இதை புடி சொல்லிட்டு ஐயோ அந்த தண்ணி ஓசை பிடிச்சி கை கால்லாம் விட்டு வெளியே அடிச்சா குளிக்க தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க என் ரூம்ல. அல்லேலூயா. ஆனா இங்க தண்ணி பிடிக்குன்னா லாரியில வந்து அந்த ஓசை பிடிக்கிறதுக்குள்ளே என் கையே தூக்க முடியல, அந்த அளவுக்கு என் கை டேமேஜ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனாலும் இருந்தாலும் கூட இந்த இடத்துல குழா வரணும்னு சொல்லிட்டு, ரோடு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணி மெட்ரோ வாட்டர் லைன்லாம் போட்டோம். நாங்க 7 வருஷம் ஆச்சு. அந்த மெட்ரோ வாட்டர் புதைச்சதோட சரி, இன்னும் பணமா கிடக்குது. அது என்னைக்கு உயிர் தெழுப்போகுதுன்னு தெரியல. அதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸோ அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு நல்ல ஒரு கீபோர்டு, எமகா கீபோர்டு நல்லா குவாலிட்டியா வேணும். அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த சகல விண்ணப்பங்களும் ஜெப குறிப்புகளும் அறிவிப்புகளும் தேவைகளும் தேவன் சந்திக்க போகிற அப்படியே சோதரிப்போமா? சோதரம் சோதரம் சோதரம். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய வாசல் சீயோன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் யாவரையும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல பள்ளிக்கரடை மயிலை பாலாஜி நகர் பேருந்து நிலையம் மாருதி கார் ஷோரூம் பின்பகுதியில் புதிய வாசல் சியோன் திருச்சபை இருக்கிறது. ஆமென். நீங்கள் கூகுளில் நியூ வே ஜியான் மினிஸ்ட்ரிஸ் அல்லது நியூ வே ஜியான் சர்ச் இல்லை தமிழில் புதிய வாசல் சியோன் திருச்சபை என்று போட்டால் உங்களுக்கு விலாசம் வரும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை தொலைபேசியில் அழைக்கலாம்.
7200050333 என்ற எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.